பொதுவா இந்த ஸ்தானத்துல இந்த இணைவு அப்படின்றது ஒரு சில விஷயங்கள்ல பிளஸ்ஸும் இருக்கு, ஒரு சில விஷயங்கள்ல மைனஸும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகமாகும். நான் சும்மா சும்மா யாரோ உட்காந்து ஏய் நீ என்ன பெரிய ரவுடியா, நான் தான் பெரிய ரவுடி அப்படின்னு பேசணும்லாம் தோணும். நம்மளுக்கு என்னத்துக்கு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு. பெருசா வந்து பாத்தீங்கன்னா கண்ணி கச்ச கச்ச கச்சன்னு பேசுற பர்சனாலிட்டிஸ் கிடையாது. யாராவது சும்மா பார்த்து போகக்கூடாதா அப்படின்னா வண்டியை நிறுத்திடுறது, நீ தான் தப்பு, நீ தான் பார்த்து போகணும், நான் ஏன் பார்த்து போகணும், நீ எதுக்கு என்ன அந்த வார்த்தை சொன்ன, ஒழுங்கு மரியாதை அப்படி போ இப்படி போகணும். அந்த பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே போயிட்டு வேலியில் இருக்க பாம்பை தூக்கி நம்ம கழுத்து மேலே போட்டுக்கிற மாதிரி ஆயிடும். லவ் பண்ணணும் அப்படின்னு சாலிடாக தோணும். காதலில் பெரிய ஈடுபாடு அப்படின்றது வரும். நம்ம வந்து ஆல்ரெடி திருமணமாகி டிவோர்ஸ் ஆகியிருந்தா கூட ஒரு பிள்ளைய பார்க்குறோம், ஒரு பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னா இந்த 16 வயசில் வந்து பிள்ளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பின்னாடியே போகிறது, பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிற்கிறது, அவள் போராடலாம் போகிறது, அவள் கண்ணு முன்னாடி நம்ம ப்ரெசன்ஸை காமிச்சிட்டே இருக்கிறது, விடாமல் துரத்தி லவ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு தோணும். எங்களுக்கு வந்து இன்க்ரீஸ்டு செக்ஷுவல் டிசையர்ஸ் இருக்குது, செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வருது அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஃபேமிலியில் பெருசாக கோப்பப் ஆகலை. நம்மளோட இப்போ நீங்கள் வந்து கன்னிராசி ஜென்னாக இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து பெருசாக உங்கள் கூட கோப்பப் பண்ணல அப்படின்னாலும், இப்போ நீங்கள் கன்னிராசி லேடியாக இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட பெருசாக கோப்பப் பண்ணலை அப்படின்னாலும், நம்ம வந்து இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வெளியே ஒரு பர்சனை தேடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தேடுறது அப்படின்றது என்ன கேட்டால் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி ரகசிய தொடர்பு அப்படின்றது நிறைய பேருக்கு வரும்.